அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒருக்கு வரவழைச்சு அவர் பரிசுத்தராக இருக்கிறதுனால நம்மையும் பரிசுத்தமாக இருக்கும்படி அழைத்திருக்கிறார். அசுத்தத்திற்கு அல்ல, பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். அந்த பரிசுத்தத்தை நாம் முக்கியப்படுத்தி ஜீவிக்கணும்னு சொல்லி எதிர்பார்க்கிறார். அது நம்ம காம்ப்ரமைஸே பண்ண முடியாது, எந்த வகையிலையும் அதை காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. ஏன் அது அவ்வளோ சீரியஸான விஷயம்னு சொன்னால், யாவரோடும் சமாதானமாக இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கவும் நாடுங்கள். உங்கள் நாட்டம் எதில் இருக்கணும்? யாவரோட சமாதானமாக இருக்கிறதுக்கும் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கிறதுக்கும் உங்களுக்கு நாட்டம் இருக்கணும். காரணம் என்ன தெரியுங்களா? பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பது இல்லையே. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம், அது வேற கதை. ஆனால் தேவன் முன்னால் போய் நிற்கணும்னா அடிப்படையாக என்ன தேவையா? பரிசுத்தம் தேவையாம். பரிசுத்தம் இல்லாமல் அவரை தரிசிக்கவே முடியாது.